சரியான டிராஃபிக்கிங்க ஊட்டியில். இத்தனை வருஷத்து எத்தனையோ டைம் வந்திருக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஃபாகாக இருக்குது. எப்போ வந்தாலும் நாங்கள் வந்து இந்த டீ கடையில் தான் சாப்பிடுவோம். ஊட்டியில் வந்து ஊட்டி காளான் சாப்பிட்றோம். திருப்பூரில் காளான் வாங்கினா 30 ரூபா, அதே காளான் ஊட்டியில் வந்து வாங்கினோம்னா 50 ரூபா. ஒரு கை காளான் தான் போட்டாங்க. அதில் 4 பிளேட்டு எப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க ஒட்டி நல்லா. இப்போ எப்படி அந்த பக்கம் போகுமா போகாதான்னு தெரில. சரியான டிராஃபிக்கிங்க ஊட்டியில். இத்தனை வருஷத்து எத்தனையோ டைம் வந்திருக்கிறேன். ஆனால் இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் வந்து நான் மாட்டி நின்றுருக்கிறேன். நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பக்கம் வரைக்கும் ஒரு 30-40 வண்டி வரைக்கும் நிற்கிதுங்க. பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது. மேலே போக முடியுமா என்னன்னே தெரில. செம்ம டிராஃபிக்காக இருக்குது. வேறு தனு கை மட்டும் தெரியுது. பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது. மேலே போக முடியுமா என்னன்னே தெரில. செம்ம டிராஃபிக்காக இருக்குது. வேறு தனு கை மட்டும் தெரியுது. இங்கே வேறு அப்பா கிட்ட பாரு. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம்? ஊட்டிக்கு போகிறோம். நீங்கள் மட்டும்தான் கண்ணாடி ஓடுவீங்களா? நானும் கண்ணாடி ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைலில் திரும்பி அப்பப்போ கெட்டப்போ மாற்றி காமிச்சிட்டுக்கிறேன். வந்து இப்போ வந்து ஃபுல் டிராஃபிக் ஆகி போச்சு. மணி பார்த்தீங்கன்னா 10:51 ஆச்சு. இப்போ நாங்கள் மேலே போவோமா இல்லை குன்னூர்லேயே வண்டி திரும்புதா அப்படிங்கிற ஒரு இதே தெரில. இப்போதான் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வண்டி கீழே வருது பாருங்கள். லாரி வருதுங்க. ஃபுல்லாக லோடு வண்டி தான் நிறையா வருது, காரு நிறையா வருது. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்குறோம். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. சாப்பிட்றதுக்கு வந்து வண்டியை நிறுத்திட்டு அங்கேருந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். டீ கடைக்குள்ள இன்னும் போகணுமா? இங்கே வந்து நிறையா வந்து ஃப்ரூட்ஸு செடி அந்த மாதிரி இடம் இருக்குது. இது பேர் வந்து நம்ம பேர் அடி எத்தனையோ டைம் வர்ற இந்த ஏரியா பேரெல்லாம் மறந்து போயிருக்கிறா. மூணாவது கொண்டை ஊசி வளைவு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஃபாகாக இருக்குது. நீங்கள் மேலே இன்னும் போக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபாக் இருக்குதுன்னு தெரில. சீக்கிரமாக நாங்கள் வந்து மேலே போகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வர்ற நேரமெல்லாம் தூங்கலை, இறங்கும்போது உட்காந்து தூங்குறேன். ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் போய் டீ சாப்பிட்டு கேஎம்எஸ் இந்த டீ கடைக்கு தான் சாப்பிட போகிறோம். எப்போ வந்தாலும் நாங்கள் வந்து இந்த டீ கடையில் தான் சாப்பிடுவோம். ஃபேவரட் டீ கடை. போகலாமா? வீடியோ எடுக்கும். இங்கே இருந்த செடி அதெல்லாமே எல்லாம் பிச்சுட்டாங்கறியா தெரியுதுமில்ல? இங்கிருந்து எழுப்புனா கூட தூங்கல. ஊட்டியில் வந்து ஊட்டி காளான் சாப்பிட்றோம். அங்கேயும் இங்கேயும் எல்லாம் ஒரே மாதிரி தான் காளான் போடுறாங்க. ஒரு கை தான் அள்ளி போடுறாங்க. வெங்காயம் நல்லா தான் இருக்கு. ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வா இல்லாட்டி போய். தானே உனக்கு ஏன் ஃபர்ஸ்ட் சாப்பிட அப்புறமா போயிட்டு. நல்லா இருக்காரியா? நல்லா தான் இருக்கு. ஏன் நல்லா இல்லாம இருக்கு? ஏன்னா 50 ரூபா அது. இந்த பார்த்துட்டேனா ரொம்ப ஹைட்டு ஜாஸ்தி வேற. அப்புறம் மண்டை தெரிச்சிரு. பஸ்ஸாக வர்றாங்க இப்போ எல்லாம். அந்த கடை வந்து ரொம்ப நல்ல ஃபேமஸு. திருப்பூரில் காளான் வாங்கினா 30 ரூபா, அதே காளான் ஊட்டியில் வந்து வாங்கினோம்னா 50 ரூபா. குவான்டிட்டி அதை விட இது வந்து ரொம்ப கம்மியாக வேறு இருக்குது. ஆனால் குளிருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. என் பொண்ணு பார்த்து காளான் திங்கிறேன். ஸ்பூனில் மூஞ்சி பாரு எப்படி மாறுதுன்னு. மூஞ்சி தின்னுட்டியா? நல்லா இருக்கா? வேணுமா உனக்கு?
ஏ அங்கெல்லாம் எடுக்காதம்மா. பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் பள்ளம். தெரியாம எந்திரிச்சிட்டா அப்படின்னா மண்டை தெரிச்சிரு அப்படியே. இப்போ வந்து நாங்கள் வந்து காளான் சாப்பிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர முதல்ல லாஸ்ட் டைம் வரையில மழை பெஞ்சிட்டு இருந்தது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெயில் அடிச்சுட்டு இருக்குது. இன்னும் மேலே போனோம்னா எப்படி இருக்குன்னு தெரியல. மேலே மழை பெய்யுதா? மேலே மழையெல்லாம் இல்லையே. ஒரு கை காளான் தான் போட்டாங்க. அதில் 4 பிளேட்டு காளான் எடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் தான். ஆனால் வந்து காளான் இருக்குது. இந்த இங்கே வரும் இதான் காளான். ஊட்டியில் வந்து காளான் சாப்பிட்றோம். இப்போ சாப்பிடுந்தா என் முன்னாடி கூட்டி விடும். ஒரே கை 4 பிளேட்டு. ஏய் ஊட்டிக்கு ஃபேமஸே காளான் தான். அப்புறம் ஊட்டி வரிக்கு அதுக்கு போய் ஒரு 50 ரூபா வாங்கிட்டாங்க. புது பஸ் ஒரு சைனாக்கார செஞ்சாங்க ஃபுல்லா காளான் எண்ணெயில பொரிச்சு. அந்த டேஸ்ட் நம்ம கூட ஒரு நாள் வீட்ல ட்ரை பண்ணங்க. கறி போச்சு. அது அந்த டேஸ்ட் இருந்தது இல்ல. அவன் வந்து இந்திக்காரன் என்ன பண்ணானா காளான் வந்து எண்ணெயில ஃபர்ஸ்ட் பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வடை சட்டியில நிறைய சிட்டுக்குருவி இருக்குங்க. மக்களே ஃபைனலே டீ வாங்கிட்டோம். பாருங்க டீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்தா இருக்குது. அந்த அளவுக்கு ஒன்றும் டேஸ்ட் இல்லை. லைட்டாக சர்க்கரையை நம்ம திருப்பூரில் கிடைக்கிற மாதிரி கூட டீ இல்லை. கொஞ்சம் டேஸ்ட்டு மட்டும் வேறு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ரொம்ப லூஸாக தான் இருக்குது. லூஸ் பாலில் போடுற மாதிரி. லூஸ் பால்னா கறவை பாலில். என் பொண்ணு பால் குடிச்சிட்டுக்கேன். அந்த பக்கம் விழுந்துருவா பார்த்துக்க. பால் அம்மா கீழே ஊற்றிருச்சா? மக்களே டீ குடிச்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே கிளம்ப வேண்டியதா. மேலே போயிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து சாப்பிட வேண்டியதா. தீபா அந்த பக்கம் விழுந்துருவ. நீ பார்த்துக்குவியா? விழுகும் போது தெரியாது. இருமா. அந்த இடத்துல டீ சாப்பிட்டு மட்டும் கிளம்பணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கக்கூஸ் போகிறது, அப்புறம் போய் பால் பாட்டில் கலவுறது, ஒரு நாளில் எத்தனை இடத்த போய் என்னத்தை பார்க்க போகிறேன்னு எனக்கும் தெரியல. இப்போவே வந்து போகிறதுக்கே சாயந்தரம் ஆகுன்னு ஒரு ஆள் கமெண்ட் பண்ணிடுச்சு. இங்கே வண்டி ஓட்டுற ஆளுக்கு தான் என்ன ஏதுன்னு தெரியும். இந்த ஃபேமிலியை கூட்டிகிட்டு போ. வண்டி ஓட்ட நீ மட்டும்தான் இருப்ப, நாங்கள் இருக்க மாட்டோம். அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வர மாட்டோம். சரிங்களா? இப்போ வந்து கிளம்பலாம். சரிங்களா? கார் பார்த்தீங்கன்னா குறுக்க நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்படி போக முடியுமா என்னன்னு தெரில. சரிங்களா? பாருங்களேன் கார் பாருங்க எப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க ஒட்டி நல்லா. இப்போ எப்படி அந்த பக்கம் போகுமா போகாதான்னு தெரில. திரும்பினா தான் தெரியும். காரில் உள்ளே ஏறிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் வேலை. அடுத்து வந்து எங்கேயோ நல்ல இடமா பார்த்து சாப்பிட வேண்டியது. கண்ணாடி போட்டு மக்களே இங்கிருந்து கிளம்பியாச்சு. இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா காட்டேரி பார்க் அப்படிங்கிற இடத்துல இருந்து. யாரு இல்லையே அப்படிங்கிற இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா குன்னூர் போகணும். குரங்கு பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்து கேரட் சாப்பிட்டு இருக்குது. பேக்கரியிலேருந்து சாப்பிட்டு போடுறது இல்லையா, அதுக்கு தான் அலாட் அடிக்கும். அதான் மோட்டர் இங்கேயா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால மங்கிய வந்திருக்குது. இல்லாட்டி மங்கிய வந்திருக்காது. சிப்ஸேவா? அவங்க திரும்பி இப்படி உட்கார்ந்திருந்தாங்க. தலைக்கிட்ட இருந்து கவுனிக்கு போடுது. கைக்கிட்ட வந்து குடிக்கிட்டு போயிடுச்சு. காட்டேரி பூங்கா. கீழே பூங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்துடலாமா? வரும்போது உன் புள்ள இப்பவே எப்ப மேல போவான்னு கேக்குறா. நிறைய கூட்டங்க. என்ன ஒரு ரீசன்னு தெரியல. ஸ்கூலும் லீவ் இல்லை. எதனால எப்படி இவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரியல. ஊட்டினாலே
இது ஊட்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளேயே எல்லாருமே வந்து போயிடுறாங்க. திருப்பூர், கோயம்புத்தூர், அது இல்லாமல் நிறைய பைக்கர்ஸ் வேற வந்திருக்காங்க. கண்ணாடி பாத்தீங்களா? என் பொண்ணு, சின்ன பொண்ணு எப்படி போட்டிருக்கான்ட்டு திருப்பி போட்டிருக்கிறா. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கங்க சுவிஸ் நீர்வீழ்ச்சி இந்த இடம் தான். கயிறுலாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்குது. தண்ணி நிறைய வருதுங்க, பயங்கரமா இருக்குது தண்ணிக்கான. கயிறு ஓட்டு கட்டி வச்சிருக்காங்க, யாரும் எட்டி பார்க்க கூடாது அப்படின்ட்டு. ஆனா வந்து இப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா கீழேருந்து மேல வரையில கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ டீ சாப்பிட்டு மேல வரையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயுமே கிளைமேட் மாறிடுச்சு. ஏன்னா மணி பாத்தீங்கன்னா 1 மணி ஆச்சு. ரீசெண்டா இந்த டைம் யார் ஊட்டி வந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலே எப்படி இருக்குதுன்ட்டு, இந்த மாதிரி தான் இருக்குதா என்னன்ட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஊட்டியில் இருக்கிறவங்க பார்த்தாலும் சரி, இந்த கிளைமேட் வந்து எப்படி இருக்குது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் காட்டேரி பூங்காவை தாண்டி மேலே போயிட்டுருக்குறோம். எப்போ இதே டைமில் தான் நாங்கள் வந்து கிளம்பி வந்து மாட்டிக்கிறோம். வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஊட்டிலாம் வரோம்னா ஒரு நாள் முன்னாடி நைட்டே ஹாயாக கிளம்பி வந்து நைட் ரூமு போட்டுரும். நைட் வந்து ரூமு போட்டு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு சாயந்தரம் மறுபடியும் கிளம்பி போனோம்னா கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி தான் இனிமேல் பிளான் பண்ணணும். சனிக்கிழமை நைட்டே கிளம்பிடுவோம். என்ன 1000 ரூபா ரூமு செலவாகுதேன்னு பார்க்குறோம். கண்ணாடி மாற்றி போடுறா தங்கம். என் பொண்ணு கண்ணாடி சேர்றா வச்சுக்கிட்டு